VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜெமீன். மதுரை மன்னன் விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் பிரிக்கப்பட்ட 72 பாளையங்களில் ஊத்துமலை மிகப்பெரியதாக திகழ்ந்துள்ளது. இதன் ஆளுமைக்குள் 148 கிராமங்கள் இருந்தனர். பாண்டிய மன்னன் மதுரையிலிருந்து தெற்கே திருநெல்வேலி சீமையில் உள்ள உக்கரங்கோட்டை வரை ஆட்சி புரிந்துள்ளார். உக்கரங்கோட்டையை சுற்றி வாழ்ந்த குறும்பர்கள் பாண்டிய மன்னனுக்கு பல தொல்லைகளை கொடுத்தனர். இவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று பாண்டிய மன்னன் முயற்சி செய்தார். அப்பொழுது ஊத்துமலை ஜமீன்தார்களின் முன்னோர்கள் பெரும் படையெடுத்து வந்து குறும்பர்களின் தொல்லையை அடக்கினர். அப்பொழுது மகிழ்ச்சியடைந்த பாண்டிய மன்னன் ஊத்துமலை பாளையத்தை அவர்களுக்கு வழங்கினார். அந்த சமயத்தில் ஊத்துமலை ஒரு பெரிய காடாக இருந்தது. ஜமீன்தார்கள் தங்களது உறவு கூட்டத்தை அழைத்து வந்து காடுகளை சீரமைத்து ஊரை உருவாக்கினர். அந்த ஊரில் ஒரு கோட்டையும் கட்டி வாழ்ந்து வந்தனர். ஊத்துமலை ஜமீன்தார்கள் சேர நாட்டிலிருந்து வந்ததாகவும் இதனாலேயே அவருடைய வம்சாவளியினர் வைஷ்ணவ மதத்தை பின்பற்றுவதாகவும் சொல்லப்படுகின்றது. வல்ல மகாராஜா 1534 முதல் 43 வரை தென்காசியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார். இவர் நடத்திய நவராத்திரி விழாவுக்கு ஊத்துமலை மன்னன் வந்து சிறப்பு செய்தது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் தெப்பம் உற்சவத்தை இன்றும் ஊத்துமலை ஜமீன் வாரிசுகள் நடத்தி வருகின்றனர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக உள்ளது. பாண்டிய அரண்மனையில் தசரா விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் வீர தீர செயல்கள் நடைபெறுவது வழக்கம். பாண்டிய மன்னர்களை பொறுத்தவரை பொதுவாக சைவ மதத்தை பின்பற்றுவார்கள், சிவனுடைய வழியில். ஆனால் இங்கே ஊத்துமலை ஜமீன்தார் அவர் ஒரு வைஷ்ணவ மதத்தை பின்பற்றுகின்றார். அந்த ஒரு காரணத்திற்காகவே அங்கு தசரா விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தசரா விழாவின் போது வீர தீர செயல்கள் நடப்பது வழக்கம். அவ்வாறு வீரதீர செயலில் நடந்து கொண்டிருக்கிற இடத்தில் 2 யானைகள் கொண்டு வரப்படுகின்றன. என்ன காரணத்துக்காக என்று கேட்டால் சண்டையிடுவதற்காக. அந்த சண்டையிடுவதற்காக கொண்டு வந்த 2 யானைகளில் ஒரு யானை மட்டும் தப்பி சென்று வீதிகளில் மக்கள் செல்லக்கூடிய இடத்தில் தெரிந்து ஓடுகின்றது. அந்த சமயத்தில் ஒருத்தர் எதிரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை தூக்கி வீசி காலில் மிதித்து கொல்ல முயல்கின்றது. யானை அந்த மனிதரை என்ன செய்தது? பாண்டிய மன்னன் யானையை என்ன செய்தான்? மதுரை நாயக்கர் ஆட்சியிலிருந்து பாண்டிய மன்னனுடைய ஆட்சிக்கு எப்படி மாறியது என்று பல்வேறு சுவாரஸ்யங்கள் காத்திருக்கிறது. அடுத்த எபிசோடில் VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். பாண்டிய மன்னனின் அரசவையில் தசரா விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் வீர தீர செயல் நடப்பது வழக்கம். அதற்காக 2 யானைகள் கூட்டி வரப்படுகின்றனர். அந்த யானைகளில் ஒரு யானை வீதியில் சென்று திரித்திருந்து ஓடுகின்றது. அதில் ஒருவருடைய காலில் மிதிப்பட்டு அந்த யானை அவரை கொல்ல முயல்கின்றது. அந்த சமயத்தில் வந்த ஊத்துமலை மன்னன் தைரியமாக யானை மீது ஏறி யானையை அடக்குகின்றார். இதை அறிந்த பாண்டிய மன்னன் யானை மீது ஏறிய ஜமீன்தாரை அவரை வரவழைத்து யானை மீது ஏற்றி மேலத்தாளங்களுடன் வீதி உலா வர செய்து பரிசுகளையும் ஏராளமாக வழங்குகின்றார். மதுரையில் நாயக்கர் ஆட்சியை ஒழித்துவிட்டு பாண்டியர் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்று மாவீரன் புலித்தலைவன் தலைமையில் 5 கோட்டைகள் அமைக்கப்படுகின்றனர். அவற்றில் முக்கியமானது ஊத்துமலை கோட்டை. ஊத்துமலையில் கட்டப்பட்ட கோட்டைக்கு பஞ்ச பாண்டியர்களில் ஒருவராகிய மறவர்மனுடைய பெயர் சூட்டப்படுகின்றது. ஊத்துமலை ஜமீன்தார்கள் காட்டுக்குள் டானா என்ற இடத்தின் வடக்கு பகுதியில் முதல் கோட்டையையும் ஊத்துமலை நகருக்கு வடக்கே உள்ள வையம் தொழும்பாளையம் என்ற இடத்தில் 2வது கோட்டையும் அமைக்கின்றனர். நாளடைவில் ஆட்சி பரப்பு விரிவடைந்ததால் அரண்மனையை இடமாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. இதனால் 3வது கோட்டை தற்போது ஆர்சி பள்ளி ஊத்துமலை அமைந்துள்ள இடத்தில் அமைக்கின்றார்கள். இங்குதான் தமிழ் சங்கம் நடத்தப்படுகின்றது. அரசவைக்கு பல கவிஞர்கள் வர செய்து ஜமீன்தார்களால் அவர்களுடைய தமிழ் தொண்டுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்தான் இருதாலய மருதப்பர். இருதாலய மருதப்பர் குதிரையில் குறுந்தன் மொழிக்கு செல்கின்றார். அந்த சமயத்தில் மீனாட்சி சுந்தர நாச்சியாரை பார்த்து அவரது அழகில் மயங்கி தனது உறைவாளை அனுப்பி அவரை மனம் முடிக்க சம்மதம் கேட்கின்றார். ஜமீன்தாரை மணக்க நான் சம்மதிக்கின்றேன், ஆனால் வானம் பார்த்த பூமியான ஊத்துமலைக்கு நான் வர தயாராக இல்லை. குளிர்ச்சியான இடத்தில் ஒரு அரண்மனை கட்டினால் நான் அவரோடு வாழ்கின்றேன் என்று மீனாட்சி சுந்தர நாச்சியார் பதிலளிக்கின்றார். உடனே ஜமீன்தார் சிற்றாட்டின் குறுக்கே தாயார் தோப்பு என்ற இடத்தில் தடுப்பணையை கட்டுகின்றார். அந்த இடத்தில்
அணையிலிருந்து வீராணம் கால்வாயை வெட்டுகின்றார். வீரகேரமுதூர் என்ற இடத்தில் கால்வாயின் இருபுறமும் அரமனையை கட்டுகின்றார். அந்த காலத்திலேயே நீர் வழிப்பாதையை கட்டுப்படுத்தி மதி தொழில்நுட்பத்தினால் ஒரு தடுப்பணையை கட்டுகின்றார். மழை வெள்ளம் போன்றவற்றிலிருந்து தடுப்பணை அரமனை எப்படி காப்பாற்றியது, சுரண்டை எப்படி ஊத்துமலை திமினின் ஆட்சிக்கு உட்பட்டது என்பதை பற்றிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். குளிர்ச்சியான இடத்தில் ஒரு அரண்மனை கட்டினால்தான் நான் அவரோடு வாழ்வேன் என்ற மீனாட்சி சுந்தர நாச்சியாரின் வேண்டுகோளுக்கிணங்க உடனே ஜமீன்தார் சிற்றாற்றின் குறுக்கே தாயாத்தோப்பு என்ற இடத்தில் தடுப்பணையை கட்டுகின்றார். அந்த அணையிலிருந்து வீரான கால்வாயை வெட்டுகின்றார். வீரகேரமுதூர் என்ற இடத்தில் கால்வாயின் இருபுறமும் அரமனையை கட்டுகின்றார். அந்த காலத்திலேயே நீர் வழிப்பாதையை கட்டுப்படுத்தி மதி தொழில்நுட்பத்துடன் தடுப்பணையை கட்டுகின்றார். ஆற்றில் வெள்ளம் வந்தால் அரமனை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பாங்கல் தூரத்தில் ஒரு வடிகால் ஒன்று அமைக்கின்றார். அருகிலேயே நவநீத கிருஷ்ண சுவாமிக்கு ஒரு கோயிலையும் கட்டுகின்றார். தொடர்ந்து அரமனை வீரகேரமுதூருக்கு மாற்றுகின்றார். வீரகேரமுதூர் கேரளம் என்னும் பெயருக்கு ஏற்ப இந்த ஊர் கேரள நாட்டு சாயலான தென்னை, மா, பலா, வாழை ஆகிய மரங்களோடு செழிப்பாக காணப்படுகின்றது. இவ்வூரில் தெப்பத்தில் உள்ள மண்டபம் கேரள கட்டடக்கலையை ஒத்துள்ளது. 25/5/1864 இருதாலய மருதப்ப தேவருக்கும் மீனாட்சி சுந்தர நாச்சியாருக்கும் திருமணம் நடந்தது. அரண்மனையின் ஒருபுறம் இருவரும் வாழ்ந்து வருகின்றனர், மறுபுறம் ராஜ தர்பார் நடந்து வருகின்றது. அதில் புலவர்களை அழைத்து தமிழ் வளர்க்கும் பணியில் தொய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. இரவு பகலாக ஓலைச்சுவடிகளை புலவர் மக்கள் கவிதைகளாக வடித்தனர். காதல் மனைவிக்காக ஊத்துமலை ஜமீன்தார் கட்டிய அரண்மனை வீரகேரமுதூரில் இப்பொழுதும் சீரும் சிறப்புடன் காணப்படுகின்றது. வீரகேரமுதூர் என்ற பெயருக்கு 2 வரலாறு கூறப்படுகின்றது. ஊத்துமலையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் வீர குலவர்மன் என்ற ஒரு பெயரினால் அந்த ஊர் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அவருடைய ஆட்சி காலத்தை பார்க்கும் பொழுது 1021 முதல் 1028 என்று கூறப்படுகின்றது. மற்றொன்று, வீரகேரமுதூர் நகரை தீர்மானித்த பிறகு திறப்பு விழாவிற்கு அப்போதைய சேர மன்னனை அழைத்து சிறப்பு செய்ததாக கூறப்படுகின்றது. அப்பொழுது வந்த சேர மன்னன் இங்குள்ள மக்கள் வீரமாக இருப்பதையும் இந்த ஊர் கேரளா போன்று செழிப்பாக இருப்பதையும் பார்த்துவிட்டு இதற்கு வீரகேரமுதூர் என்று பெயர் சூட்டியதாகவும் கூறப்படுகின்றது. சேர மன்னர் அவர் நாட்டை விட்டு திரும்பும் போது ஜமீன்தாருக்கு ஒரு விநாயகர் சிலையை பரிசாக கொடுக்கின்றார். அந்த விநாயகர் சிலை எங்கு உள்ளது, எங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பதை குறித்து அடுத்த எபிசோடுகளை நவநீத கிருஷ்ணனின் நல்லாசிரியருடன் VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். வீரகேரமுதூர் நகரை தீர்மானித்த பிறகு திறப்பு விழாவிற்கு அப்போதைய சேர மன்னனை அழைத்து சிறப்பித்துள்ளனர். விழாவுக்கு வந்த சேர மன்னன் இங்குள்ள மக்கள் வீரமாகவும் இந்த பகுதி கேரளாவை போன்று செழிப்பாகவும் இருப்பதை கண்டு இந்த ஊருக்கு வீரகேரளம் என்று பெயர் சூட்டியதாக கூறப்படுகின்றது. விழா முடிந்து சேர மன்னன் தனது நாட்டுக்கு திரும்பும் வேளையில் ஊத்துமலை ஜமீன் அவருக்கு ஒரு விநாயகரை பரிசாக கொடுக்கின்றார். அந்த விநாயகர் சிலை இப்பொழுது செங்கோட்டையில் பதிவு செய்யப்பட்டு அந்த கோயில் அமைந்திருக்கும் தெருவிற்கு வீரகேரள விநாயகர் என்று பெயர் சூட்டப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. ஊத்துமலை ஜமீன்தார்களின் குலதெய்வமாகிய நவநீத கிருஷ்ணசாமி வைஷ்ணவ மதத்தை சேர்ந்தவராக அவர் இருப்பதால் அங்கு நடைபெறும் முக்கிய விழாக்களில் GS சுவாமிகள் பங்கேற்பது வழக்கம். நவநீத கிருஷ்ண சுவாமி கோயிலுக்கு தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெறும். இறைவனுக்கு ஏராளமான அணிகலன்கள் நிலங்கள் உள்ளது. வீரகேரமுதூர் அரண்மனையின் தென்புறத்தில் நவநீத கிருஷ்ணன் கோயில் அமைந்துள்ளது. அங்கே நித்திய நைவேத்தியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். அதற்குரிய நித்திய படித்தரம் 10 வராகன், லாடு, லட்டு, ஜிலேபி, தேன்குழல் முக்கியவை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. ஒரு லாடு என்பது உரித்த தேங்காய் அளவுக்கு இருக்கும். ஒரு தேன்குழல் என்பது பெரிய சந்தனக்கல் அளவுக்கு இருக்கும். பெரிய கோவிலில் நடைபெறுவது போன்று இந்த ஆலயத்திலும் கிருஷ்ணசுவாமிக்கு சிறப்பாக விழாக்களை எடுத்திருக்கின்றார் நமது ஊத்துமலை ஜமீன் அவர்கள். ஊத்துமலை ஜமீன் இருதாலய மருதப்பர் அதிக தமிழுக்கு தொண்டு ஆற்றியவர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதன் நினைவாக இன்று வரையிலும் நவநீத கிருஷ்ணன் கோயிலை சுற்றிய பிரகாரங்களில் ஓலை சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. அவருடைய அன்றாட நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காலை 8 மணி முதல் 10 மணி வரை தமிழ் புலவர்களுடன் கலந்துரையாடுவார். காலை 10 மணிக்கு மேல் அரண்மனை கச்சேரிக்கு சென்று சமஸ்தான பணிகளை கவனிப்பார். மதியம் உணவுக்கு பிறகு 2 மணிக்கு
தமிழ் நூல்களை படிக்க தொடங்குவார். தொடர்ந்து 4 மணி வரை அவர் தமிழ் நூல்களை படித்து கற்று தேர்ந்து வந்தார். 4 மணி முதல் 6 மணி வரை சமஸ்தான வேலைகளில் ஈடுபடுவார். பின்பு தன்னை பார்க்க வருபவர்களுக்கு உபசரித்து அன்பான கனிவான ஒரு கவனிப்பையும் வழங்கி கொண்டிருந்தார். சில புலவர்கள் ஓலைகளில் அவர்களுடைய கவிதைகள், அவர்களுடைய கற்பனைகள் அனைத்தையும் எழுதி அவரிடம் கொடுப்பார்கள். மறுநாள் அதற்கான கருத்தினையும் அதனுடைய கருத்துருவையும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். மாலையில் நல்ல பாடல்களை இசைக்க செய்து ஆலய வழிபாடு மேற்கொண்டுவார். வெளியூரிலிருந்து வரும் விருந்தாளிகளை அவரை கோயிலுக்கு அழைத்து சென்று மரியாதை செய்து பிரசாதம் வழங்கி மிகவும் சிறப்பாக கவனிப்பார் என்று ஊவே சுவாமிநாதர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஜமீனுடைய பண்பும் தமிழ் பண்பாடும் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். 2/9/1891 ஆண்டு மருதப்பர் இயற்கையை எய்தார். அந்த நேரத்தில் கலங்கிய ராணி செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய கணவருடைய நோக்கத்தை ஈடாக்க வேண்டும், நம்முடைய ஜமீனுடைய பண்பாடு பழக்க வழக்கங்களை எல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார், எப்படி அவர் திறமையாக கையாண்டார், அதே மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அடுத்த எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணி கேளுங்க. நவநீத கிருஷ்ணனின் நல்லாசிரியருடன் VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். இருதாலய மருதப்பர் இறந்த பிறகு மனம் கலங்கிய ராணி செய்வதறியாது தவித்தார். கணவனின் நோக்கத்தை ஈடேற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டார். நவநீத கிருஷ்ணசாமியின் அருளோடு அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்க முன் வந்தார். ஆங்கிலேயர் ஆட்சியில் கணவனை இழந்தவர் அரசாட்சி செய்ய முடியாது என்று ஒரு சட்டம் இருந்தது. மகாராணி கணவர் இருதாலய மருதப்பரை போல ஒரு மாவு சிலை ஒன்றை தயார் செய்தார். அவர் உயிருடன் இருந்தபோது மேற்கொண்ட அலங்காரங்களை தினமும் அந்த சிலைக்கு செய்தார். அந்த சிலையை ராஜ தர்பாரில் நிறுவி அவருடைய காலை தொட்ட பின்னரே அவருடைய அரசவை செயல்களை எல்லாம் செய்ய தொடங்கினார். மருதப்பர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் சீரும் சிறப்போடும் செய்து வந்தார். மருதப்பருக்காக அவர் நவநீத கிருஷ்ண கோயிலுக்கு அருகில் ஒரு கிணறு ஒன்றை வெட்டினார். அதன் அருகில் அன்னச்சத்திரம் ஒன்றை அமைத்தார். கோயில் வளர்ச்சிக்காக வீரகர்லமுதூர், கலிங்கப்பட்டி, வடக்கு கிருஷ்ணகிரி, ராஜகோபாலபுரி, ராமனூர், அச்சங்குன்றம், மேல கிருஷ்ணகிரி, முத்து கிருஷ்ணகிரி என்று 7 கிராமங்களை இணைத்தது என்பதை பற்றிய கல்வெட்டு கோயிலின் முகப்பில் வைக்கப்பட்டுள்ளது. மருதப்பர் உயிருடன் இருப்பதாகவே பாவித்து அந்த மாவு சிலையை ராணி ஆட்சி செய்து வந்தார். தற்போது 150 வருடங்களை தாண்டியும் அந்த மாவு சிலை ஜமீன் வாரிசான பாபுராஜா என்ற மருதுபாண்டியரால் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பொம்மை ராஜாவை வைத்து ஆட்சி செய்து மிகவும் சிறப்பாக ஆட்சி நடத்திய மீனாட்சி சுந்தர நாச்சியாரை நம்மால் மறக்க முடியாது. இருதாலய மருதப்ப தேவரும் அவருக்கு பின்பு அரியணை ஏறிய மீனாட்சி சுந்தர நாச்சியாருக்கும் அந்த ஊர் மக்கள் எவ்வாறு கடவுளாக வழிபட்டனர் என்பதை நம்ம அடுத்த எபிசோடு வரைக்கும் பொறுத்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஊத்துமலை ஜமீனுக்கும் சங்கரங்கோவில் கோவிலுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது, கோமதி அம்மனை அவங்களுடைய மகளாக கருதி எப்படி அவங்க பாவித்தாங்க, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அடுத்த எபிசோடு வரைக்கும் இணைஞ்சிட்டு நவநீத கிருஷ்ணனின் நல்லாசிரியருடன் VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். இருதாலய மருதப்ப தேவரையும் அவருக்கு பின்பு அரியணை ஏறிய ராணி மீனாட்சி சுந்தர நாச்சியாரையும் ஜமீன் சுப்பையா தேவர் கடவுளாக கருதினார். அவர்களை கடவுளாக கருதி சிற்றாற்றின் கரையில் இருதாலய ஈஸ்வரர் என்ற பெயரில் ஒரு சிவாலயத்தை அமைத்தார். அந்த ஆலயத்தில் சிவனுக்கு இருதாலய மருதப்பர் என்றும், அங்குள்ள அம்மன் சன்னதிக்கு ராணி மீனாட்சி சுந்தர நாச்சியாரின் சிலையையும் அங்கு நிறுவி அவர்களை கடவுளாக வணங்கினார். அந்த 2 சன்னதிகளுக்கும் இடையே சுப்பையா தேவரின் சிலை இன்றும் காணப்படுகின்றது. அந்த சிறிய கோவிலில் நவகன்னிகை, நந்தியம்பெருமாள் போன்ற தெய்வங்களும் அங்கு காணப்படுகின்றது. ஊத்துமலை ஜமீனுக்கும் சங்கரங்கோவிலுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பதை பார்ப்பதற்கு முன்பு சங்கரங்கோயிலுடைய தல வரலாறை நாம் காணலாம். சங்கரங்கோயிலுடைய வரலாற்று ஒரு பெயர் கோழைநகர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. சங்கரங்கோயில் 5 தலங்களில் ஒன்றான மண் தலமாக அமைந்துள்ளது. சங்கரநாராயணர் கோவிலானது 124 அடி கொண்ட ஒரு ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. அங்கு 3 சன்னதிகள் உள்ளது. முதல் சன்னதியானது சங்கர லிங்கனாரை கொண்டுள்ளது. 2வது சன்னதி சங்கர நாராயணர். 3வது சன்னதி உடன் உரை நாயகியான கோமதி அம்மனை கொண்டுள்ளது. கோமதியம்மன் ஆவுடையம்மாள் என்று அழைக்கப்படுகின்றாள். என்றால் பசு. உலக ஜீவராசிகளை பசுக்கள் என்று சொல்வார்கள். அந்த ஜீவன்களையெல்லாம் அரவணைத்து காக்கும் அன்னை அவர். இந்த அம்மனை கொண்டாடும் ஆடி தபசு திருநாளில்
கோமதியம்மனின் தாய் வீடு சீதனத்தை கொண்டு வரும் பாக்கியத்தை ஊத்துமலை ஜமீன் குடும்பத்தார் பெற்றுள்ளனர். இதற்காக ராஜ அலங்காரத்துடன் வீரஎருமுது நவநீத கிருஷ்ணன் கோவிலிலிருந்து அவர்கள் கிளம்புவார்கள். நவநீத கிருஷ்ணன் யார்? கோமதியம்மனின் தமையன் தானே. அதனால் அவருடைய அண்ணன் வீட்டிலிருந்து அவருக்கு அங்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு வருவதை ஊத்துமலை ஜமீன்தார்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆடி தபசு திருவிழா எப்படி உருவானது என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் சங்கரன் கோவில் புதர்கள் மண்டி இருந்தது, காடுகளாக இருந்தது. அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் மண்ணை தோண்டிய போது புற்று ஒன்றில் மண்வெட்டி பட்டு இரத்தம் பீரிட்டது. அப்போதைய தென்பாண்டி சீமையின் அரசன் உக்கரபாண்டியன் தன் ஆட்சிக்கு எல்லையில் இருந்த புன்னைவன காட்டிலிருந்து இரகசிய சுரங்கப்பாதை அமைத்து அதன் வழியாக மதுரைக்கு சென்று சிவனை வணங்கி வந்தார். ஒரு நாள் அவரது கனவில் வந்து சிவன் தோன்றி, நீ என்னை மதுரையில் தேடி வந்து வழிபட வேண்டாம், உன்னுடைய புன்னைவன காட்டில் உள்ள புற்றை அகற்றிவிட்டு அங்கே ஒரு ஆலயத்தை அமைத்து எனக்கு ஒரு கோவிலை கட்டி வணங்கு என்று அறிவுறுத்தினார். மறுநாள் அவருடைய காவலன் அரசரிடம் புற்றிலிருந்து இரத்தம் பீரிட்டு வரும் சம்பவத்தை கூறினான். அவர் தன் கனவில் ஏற்பட்ட சம்பவமும் இப்போது நிகழ்ந்த சம்பவமும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது என்று கருதி அந்த இடத்திற்கு வந்து அந்த புற்றில் உள்ள பாம்பை நோக்கினார். அந்த இடத்துல அந்த பாம்பு அவருக்கு எப்படி தோன்றியது, அது மட்டும் இல்லாமல் சிவனும் விஷ்ணுவும் ஒரே கோயிலுடைய சன்னதிகளை எப்படி அமைஞ்சாங்க, அதேமாதிரி நிறையா விஷயங்கள் காத்துட்ருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்கணும். நவநீத கிருஷ்ணனின் நல்லாசியுடன் VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். புற்றிலிருந்து இரத்தம் பீரிட்டு வருவதை கண்ட உக்கரபாண்டியன் அந்த புற்றை அகற்றி மண்ணை தோண்ட செய்தான். அப்பொழுது பூமிக்குள்ளிருந்து 2 நாகங்கள் குடைபிடிக்க அங்கே சங்கர நாராயணர் பிரசன்னமானார். ஆண்டவன் கட்டளைப்படி அங்கேயே மன்னன் எழுப்பிய ஆலயம்தான் சங்கர நாராயணன். 2 நாகங்கள், அதில் ஒன்று சங்கன், மற்றொன்று பதுமன். நாகங்களில் ஒருவராகிய சங்கன் சிவபக்தர், பதுமன் விஷ்ணு பக்தர். இருவருக்கும் இடையே சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று எப்பொழுதும் விவாதம் நடக்கும். சிவபெருமான் அவர்களின் சந்தேகத்தை தீர்க்க இருவரையும் பூலோகத்துக்கு அனுப்பி வைத்தார். அந்த சந்தேகம் உமையாளுக்கும் ஏற்படவே அவளையும் பூலோகத்தில் அவதரிக்க செய்தார். பூமியில் கோமதி அம்பிகையாக அவதரித்து சிவனை எண்ணி பல ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தார். அம்மையின் தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் ஆடி திங்கள் பௌர்ணமி உத்ரா நட்சத்திரத்தின் போது நாராயணமூர்த்தியோடு இணைந்து சங்கர நாராயணனாக காட்சி தந்தார். அந்த நாளே ஆடி தபசு திருநாள். சிவனும் நானே விஷ்ணுவும் நானே என்று ஈஸ்வரன் உரைத்த நாள். சங்கரன் பதுமன் இருவரும் சமரசமாகி முக்தி அடைந்தனர். இந்த தவசு நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் கூடுகின்றனர். விவசாயிகள் தங்கள் விளைச்சலை பெருக விளைபொருட்களை சப்பரத்தின் மீது தூவி அன்றைய தினம் கோமதி அம்மனுக்கும் சங்கர நாராயணருக்கும் திருமணம் நடைபெறுவது கண்கொள்ளா காட்சியாகும். பரிவாரங்களுடன் சங்கரன் கோயிலுக்கு வரும் ஜமீன்தார் அம்மனை வணங்கி நிற்பார்கள். அதன் பின்பு அம்மனை தங்க சப்பரத்தில் அழைத்து வருவார்கள். அப்பொழுது அவருக்கு பிறந்த வீட்டு சீதனமாக அழைப்பு சுருள் வைக்கப்படும். அலங்கார ஜாமான்களுடன் ஜவ்வாது, சந்தனம், விபூதி பைகள், எலுமிச்சம்பழ மாலை, பட்டு, பரிவட்டம், சவரிமுடி, புஷ்ப வகை மற்றும் இதர பொருட்கள் கோயிலுக்கு ஜமீன்தாரால் கொடுக்கப்படுகின்றது. பிறகு அம்மனுக்கு தபசு அலங்காரம் செய்து ஜமீன்தார் முன் செல்ல கோமதியம்மன் வீதி உலா வருவார். ஊத்துமலை ஜமீன் தபசு மண்டபத்தில் தங்க சப்பரத்தில் ஆவுடையம்மாள் உமையாளாக தவம் ஈற்றுகின்றாள். மாலையில் அம்மன் தங்க சப்பரத்தில் சுவாமியுடன் வலம் வந்து தவ பயன் அடைவார். அதன் பின்பு மாலை மாற்றுதல், பரிவட்டம், திருக்கண் அலங்கரித்தல் போன்றவை நடைபெறும். இவற்றை ஊத்துமலை ஜமீனின் வாரிசுகள் இன்று வரையும் முன்னின்று நடத்துகின்றனர். தபசு காட்சியின் போது பரிவட்டம் கற்றி ராஜ தோரணையில் ஊத்துமலை ஜமீன்தார் நிற்க ஒருபுறம் அம்மனின் சப்பரமும் மறுபுறம் சுவாமியின் சப்பரமும் ஜமீன்தார் பரிவட்டம் கட்டி கொண்டு கோமதியம்மனின் தாய் வீட்டு சீதனத்தோடு அந்த இடத்தில் எளிமையாக காத்திருக்கின்றார். இன்று வரையும் ஊத்துமலை ஜமீன் வாரிசுகளால் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகின்றது. ஊத்துமலை புற்று மண் பல்வேறு நோய்களுக்கு பயன்படுகின்றது. அது மட்டுமின்றி சூரியன் சிவனை வழிபடக்கூடிய ஒரு நாள் அந்த சங்கரன் கோவில் அமைந்துள்ளது. அந்த நாள் இது. அது மட்டுமின்றி புலிதேவன்
அந்த ஆலயத்தில் ஏன் சிலை இருக்கிறது, அவரை ஏன் கடவுளாக வழிபடுகின்றனர், பல்வேறு நிகழ்வுகள் இன்னும் காத்துட்டு இருக்குது. அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி கேளுங்க. நவநீத கிருஷ்ணனின் நல்லாசிரியருடன் விகேஎஸ் எஃப்எம் பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். ஊத்துமலை ஜமீன் கோமதி அம்மனை மகளாக கருதி அவருடைய திருமண வைபவங்களை மிக சிறப்பாக நடத்துகின்றனர். 3 நாட்கள் எண்ணெய் காப்பு நிகழ்ச்சி, பின்பு பள்ளியறை சிறப்பு மண்டாகப்படியும் இவர்களை செய்து முடிக்கின்றனர். ஊத்துமலை ஜமீன்தார் அன்று அனைவருக்கும் பாகுபாடின்றி சுருள் பிரசாதம் கொடுத்து மதியம் அன்னதானத்தையும் சிறப்பிக்கின்றார். சங்கரன் கோவிலில் உள்ள புற்றில் உள்ள மண்ணானது தேள், பாம்பு போன்ற விஷக்கடிகளுக்கு மருந்தாக பயன்படுகின்றது. சிரங்கு போன்ற சரும நோய்களுக்கு புற்று மண்ணை நீரில் கலைத்து தடவுகின்றனர். உடனே அந்த நோயும் தீருகின்றது. வயிறு வலி, சீதப்பேதி போன்ற நோய்களுக்கு புற்றில் உள்ள மண்ணை கரைத்து அருந்தி குணமடைந்து வருகின்றனர். இக்கோயில் நாகதோஷம் நீக்கும் தலமாக விளங்குகின்றது. இக்கோயிலில் உள்ள திருக்குளமானது நாகசுனை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த குளத்தில் நீர் எப்பொழுதும் பச்சை நிறமாக காணப்படுகின்றது. இது நாகபாசனம் கலந்துள்ளதால் இந்த நிறம் பச்சை நிறமாக உள்ளது என்று கூறுகின்றனர். விஷக்கடிக்கு ஆளானவர்கள் இந்த குளத்தில் நீராடி நலம் பெறுகின்றனர். இந்த திருக்குளத்தை எத்தனை முறை தூர்வாரி சுத்தப்படுத்தினாலும் நீரின் நிறம் மட்டும் மாறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக உள்ளது. மார்ச், செப்டம்பர் மாதங்களில் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் அதிகாலை 6 மணிக்கு சூரிய ஒளி லிங்கத்தின் மீது பாய்கின்றது. இந்த கோயிலில் பிரதான வாசல் வழியாக நேரடியாக லிங்கத்தின் மீது இவ்வாறு ஒளிப்படுவது சூரியனே சிவனை வழிபடுவது போல் அமைகின்றது. இந்த கோவிலுக்குள்ளே புலித்தேவன் குகை உள்ளது. புலித்தேவனுக்கும் ஊத்துமலை ஜமீனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. புலித்தேவன் நெற்கட்டும் சேவலுடைய ஜமீன்தார் ஆவார். இவர் தமிழகத்தில் வெள்ளையர் ஆதிக்கத்துக்கு எதிராக, குறிப்பாக தென் தமிழகத்தில் முதல் குரல் கொடுத்தவர் இவர்தான். கடும்போரில் இவரை வென்ற வெள்ளையன் இக்கோயில் வழியாக இவரை அழைத்து வந்தனர். அப்பொழுது புலித்தேவன் உடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கும் பொழுது அவர் இந்த ஆலயத்தில் சென்று வழிபட வேண்டும் என்று கூறினாராம். இதையொட்டி கோவிலுக்குள் சென்ற புலித்தேவன் கண் இமைக்கும் நேரத்தில் உள்ளே சென்று மறைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. இங்குள்ள இரகசிய குகையின் வழியாக அவர் தப்பித்து விட்டதாகவும் அந்த இடம் இப்பொழுது அவருடைய வழிபாடு தலமாக பூஜிக்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. ஊத்துமலை ஜமீன் வீரகேரளமுதூர் நவநீத கிருஷ்ணன் கோவிலின் 10 நாள் திருவிழா மண்டகப்படியை எவ்வாறு சிறப்பித்தனர் என்றும், வீரகேரளமுதூரின் நவநீத கிருஷ்ணன் கோயிலுடைய அழகு, தொன்மை போன்ற விஷயங்களை நம்ம அடுத்த எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்கலாம். நவநீத கிருஷ்ணனின் நல்லாசிரியருடன் விகேஎஸ் எஃப்எம் பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். வீரகேரளமுதூர் நவநீத கிருஷ்ணன் கோவிலில் ஜமீன் நிர்வாகத்துக்கு கீழே இருந்தாலும் அங்கு அனைத்து சமுதாயத்திற்கும் திருவிழா மண்டகப்படி உண்டு. கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா 10 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறும். முதல் நாள் திருவிழாவை பிராமண சமுதாயத்தினரும், 2வது நாள் திருவிழாவை யாதவ சமுதாயத்தினரும், 3வது நாள் திருவிழாவை பில்லமா சமுதாயத்தினரும், 4வது நாள் திருவிழாவை கர்ணன் வகையார்களும், 5வது நாள் திருவிழாவை நாச்சியார் என்னும் அரமனை பெண்களும், 6வது நாள் திருவிழாவை வீராணம் தேவரினத்தாரும், 7வது நாள் திருவிழாவை சின்ன புளியப்ப தேவர் வகையாரும், 8வது நாள் திருவிழாவை ஜமீன் உறவினர்களும், 9வது நாள் திருவிழாவை தேவ சமுதாயத்தினரும், 10வது நாள் திருவிழாவை சேனை தலைவர் சமுதாயத்தினரும் மிக சிறப்பாக நடத்தி வருகின்றனர். தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். அப்பொழுது வானில் கருடன் வட்டமிட ஜமீன்தார் வடம் பிடித்து தேரை கொண்டு சொல்ல, தேரடி முக்கில் ஒரு காவல் தெய்வம் ஒன்று உள்ளது. அந்த காவல் தெய்வத்துக்கு அசைவ படையலும் உண்டு. மழை பெய்தால்தான் ஜமீன்தார் தலைமையில் அந்த தெய்வத்திற்கே பூஜை நடக்கும். உடனடியாக மழை பொழியும் அதிசயமும் அங்கு நடந்துள்ளது. நவநீத கிருஷ்ணன் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெறும். அந்த சமயத்தில் ஆலயத்தில் வேலை செய்யும் அனைவரும் கோயில் நிர்வாகி அவர்களின் தலைமையில் அரண்மனைக்கு சென்று மேலதாளத்துடன் ஜமீன்தாரை அழைத்து வருவர். சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு கிருஷ்ணர் அவதரித்த நேரத்தில் முதல் தரிசனம் ஜமீன்தாருக்கு தான். அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சீடை
அப்பம், வெண்ணெய், அவல், பொரி ஆகியவற்றை பிரசாதமாக வழங்குவர். அதன் பிறகே மற்றவர்கள் தரிசனம் செய்வர். அன்றைய தினம் குருவாயூரில் இருப்பது போல சிறப்பு அலங்காரத்தில் குழந்தையாக நவநீதகிருஷ்ணன் காட்சியளிப்பார். இங்குள்ள உற்சவர், ராஜகோபாலன், ருக்குமணி, சத்யபாமா சிலைகள் ஐம்பொன்னால் ஆனவை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. சரஸ்வதி பூஜையின் போது வீரகேரளத்தில் உள்ள நுப்ராதி அம்மன், உச்சினி மகாளி அம்மன், கருமாரி அம்மன் ஆகிய கோயில்களில் கொலு வைப்பார்கள். 3 அம்மன்களும் சப்பரத்தில் பவனியாக வருவர். அன்று ராஜகோபால சாமி பரிவேட்ட வேட்டத்தில் வந்து சப்பரத்தில் புறப்படுவார். அங்கு ஜமீன்தார் வந்து அந்த சப்பரத்தை தொடங்கி வைத்த பிறகு அந்த வைபவம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. இவ்வாறு சீரும் சிறப்பும் நிறைந்த வீரகேரளமுதூர் நகரும் ஊத்துமலை ஜமீனும் இன்றைய நிலை எவ்வாறு காணப்படுகின்றது, வீரகேரளமுதூருக்கு என்னென்ன வளர்ச்சிகள் இன்னும் தேவைப்படுது, அதேமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம இறுதி எபிசோடான 10வது எபிசோடில் கேட்கலாம். அது வரைக்கும் நீங்கள் காத்துட்ருங்க. நவநீதகிருஷ்ணனின் நல்லாசிரியருடன் VKS-FM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். அல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி என்று தென்பாண்டி சிங்கங்களை பாராட்டுவார்கள். தங்க கொடிமரம் நிறுவி மங்காத புகழ்பெற்ற ஊத்துமலை ஜமீன் தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தொன்று ஆற்றியது அளப்பறியாத ஒன்றே. விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் 72 பாளையங்களில் மிக பெரியதாக விளங்கிய ஊத்துமலை பாளையம் ஒன்று. அதில் 148 கிராமங்கள் உள்ளடக்கியதாக உள்ளது. ஒரு காலகட்டத்தில் சுரண்டை ஜமீனையும் ஊத்துமலை ஜமீன்தார் ஏலம் எடுத்து தன்னுடைய ஆளுகை கீழ் கொண்டு வந்தார். ஊத்துமலை ஜமீன்தாருக்கு அதற்காக விஜயகுணராம பாண்டியன் என்ற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஊத்துமலை ஜமீன்தார் புலிக்கொடி, மகரக்கொடி, இந்திரனின் கொடியான வளரி கொடி ஆகியவற்றை பெற்றவர். பாண்டிய மன்னன் பல்வேறு காலங்களில் இவரது செயல்திறனுக்கு ஏற்ப பரிசுகளையும் பெற்றுள்ளார். ஊத்துமலை ஜமீன்தார்கள் வீரம், கல்வி, ஆன்மீகம் என்று மிகவும் சீரும் சிறப்புமாக ஊத்துமலை ஜமீனையும் வீரகேரளமுதூர் நகரை தீர்மானித்து அதனுடைய சிறப்பையும் மேம்பட கொண்டு சென்றிருக்கின்றனர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. நமது ஊர் வரலாற்றினை வீரகேரளமுதூர் கலம்பகம் என்ற நூலில் காணலாம். ஊத்துமலையின் அரசவை கலைஞராக விளங்கிய அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் தொண்டு ஆற்றினார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. தமிழ் தாத்தா உ.வே.சா. சாமிநாத ஐயரால் பாராட்ட பெற்ற ஒரு சிறப்புமிக்க ஊராக விளங்கியிருக்கின்றது வீரகேரளமுதூர் நகர். வீரகேரளமுதூர் வட்டத்தின் தலைநகராக இருந்தாலும் அதற்கான அங்கீகாரங்களை இன்னும் பெறலாம் தான் சொல்லணும். அரசு மருத்துவமனையுடைய தரம் உயர்த்தப்படணும், படுக்கைகள் வசதிகள் அதிகமாக ஏற்படுத்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. அது மட்டுமின்றி தாலுகா ஆஃபீஸ் அருகில் ஒரு பேருந்து நிலையத்தை அமைக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. தெப்பக்குளத்தை சீரமைக்கணும். நவநீத கிருஷ்ணன் கோயிலோட குடமுழுக்கு நடைபெற்று 10 நாட்கள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறணும். இது போக அதோட ஊரோட மக்களோட கோரிக்கைகள் நிறையா இருக்கிறது. இப்போது நம்ம ஊரில் அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து பிரச்சனையை சரி பண்ணணும், கனிம வளங்களை அதிகமாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடியதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த ஊர் மக்களோட கோரிக்கைகள் இருக்குது. இதற்கு அந்த மக்களும் தொடர்ந்து அவங்களுடைய முன்னெடுப்பை எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் வீரகேரளமுதூர் மண்ணில் பிறந்த ஒரு நபர் அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. நீங்களும் அப்படி தான் பெருமைப்படுவீங்க. புகழ்பெற்ற ஜமீன் வாழ்ந்த ஊர், மக்களை தமிழ் புலவர்களை வாழ வைத்த ஒரு சிறப்பான ஊர் என்பதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. நம்முடைய எபிசோடு 1லிருந்து 10 வரைக்கும் பார்த்து நம்முடைய வீடியோ பகிர்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கோயில். இது VKS-FM ஊத்துமலை ஜமீனின் வரலாறு. கண்கள் மறுக்குமோ? இது உங்கள் VKS-FM. கேட்க துடிக்குது மனசுக்கு.